இன்று இந்த கோவேக்சின் என்ற கொரோனாக்காக வேக்சின் ட்ரையல் ஆரம்பித்து முதலான 2 வாலண்டியர்களுக்கு இன்று அந்த வேக்சின் செலுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க இருவரும் நல்லபடியாக இருக்கிறாங்க. இந்த நற்செய்தியை சொல்கிறதுக்காக இன்றைக்கி குழுமி இருக்கிறோம். என்னோட கூட எஸ்ஆர்எம் மருத்துவமனை சார்ந்த சில முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக நம்ம டீன் டாக்டர் சுந்தரம், நான் ப்ரோ வைஸ் சான்சலர் டாக்டர் ரவிக்குமார், மெடிக்கல் சூப்பர்டென்ட் டாக்டர் தங்கராஜ், டெப்டி மெடிக்கல் சூப்பர்டென்ட் டாக்டர் பாலமுருகன், அதோடு கூட நம்ம நாயகர்கள் இன்னையோட இந்த வேக்சின் ட்ரையல் நடத்துகிற 2 பேர், டாக்டர் சத்யஜித் மகாபத்ரா, ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபார்மகாலஜி, டாக்டர் மெல்வின் ஜார்ஜ், ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ட்ரையலை முன்னெடுத்து நடத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளினிக்கல் ட்ரையல் நம்ம நாட்டிலேயே உற்பத்தியான ஒரு வேக்சின் கோவேக்சின்னு பாரத் பயோடெக் உற்பத்தி பண்ணியிருக்கு. அந்த வேக்சினை ஐசிஎம்ஆர் நிறுவனம் அதை ட்ரையலுக்காக தேர்ந்தெடுத்து நம்ம இந்தியா முழுக்கமாக ஒரு 12 சென்டரை செலக்ட் பண்ணி அதில் தமிழ்நாட்டிலேயே ஒரே சென்டர் நம்ம எஸ்ஆர்எம் மருத்துவமனை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 12 சென்டரில் முதல் 4-5 சென்டர் கவர்மெண்ட் காலேஜில் தான் இருந்தது. அதாவது 5ஆவதாக நம்மளுடைய சென்டர் சேர்க்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்ம சென்டரில் அந்த வேக்சினை செலுத்தியிருக்கிறோம். இந்த வேக்சின் ட்ரையலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வாலண்டியர்கள் தானாக முன் ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க. அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறதுக்காக செலெக்ஷன் க்ரைட்டீரியான்னு வச்சுருக்கிறாங்க. 18லேருந்து 55 வயசுக்குள்ளவர்கள், கர்ப்பிணிகளை தவிர, அது இல்லாமல் அவங்களுக்கு வேறு எதுவும் வியாதி இருக்கக்கூடாது. ஹெல்தி வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் செலுத்தப்படுகிறது. இதோட ப்ரோட்டோகால் ஐசிஎம்ஆர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அவங்களுக்கு பரிசோதனைலாம் செஞ்சுட்டு செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒப்புதல் வாங்கிட்டு இந்த வேக்சினை செலுத்துகிறோம். அதுக்கப்புறம் அவங்கள ஒரு சில மணி நேரம் இங்கே வச்சு அவங்கள நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். ஆனால் ஒரு வாரம் அவங்க செக்கப் வருவாங்க. அப்போ டெஸ்ட்லாம் பண்ணி அவங்களுடைய ரெஸ்பான்ஸை பார்ப்போம். இது ஒரு 6 மாதம் வரைக்கும் நடக்கும். அதுக்கு நடுப்புற ரிசல்ட்ஸ் வரும்போது அதை நாங்கள் எல்லாமே ஐசிஎம்ஆர்கிட்ட கொடுப்போம். எங்கள் சென்டரில் 50லேருந்து 80 பேர் வரைக்கும் நாங்கள் வாலண்டியர் தேடி கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதுக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அதை பற்றி மேலே சொல்கிறது அவங்க ரிசர்ச்சர்ஸ் சொல்லுவாங்க. இந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் எப்போ அது உற்பத்தியாகி வருங்கிறது சொல்கிறதுக்கு இப்போது நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னாக்கா இதனுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து இருக்குது. ஒரு 3 மாதம் அளவில் நமக்கு தெரிய வரும். அந்த நேரத்தில் நம்மளுடைய வேக்சின் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுத்தாக்கா உடனே நம்ம அது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எஸ்ஆர்எம் மருத்துவமனை தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த ஹாஸ்பிட்டலில் நமக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கிளினிக்கல் ட்ரையல்ஸுங்கிறது ஒரு ரிசர்ச்சில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதில் எல்லா விதமான திறமையுள்ள ஒரு ரிசர்ச்சர் வேண்டும். அது இல்லாமல் அதுக்கு ஏற்றாப்புல நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் தனியாக ஒரு ஒதுக்கிடம் வச்சு அதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு டெஸ்ட்டுங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செஞ்சு அந்த வாலண்டியர்களை தனியாக ஒரு இடத்துல தனிமைப்படுத்தி அவங்களுக்கு எல்லாம் ஒப்புதல் வாங்கி எல்லாத்தையும் வீடியோகிராஃப் பண்ணி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி அக்யூரேட்டாக கொடுத்தா தான் அது ரிசர்ச்சாக ஒப்புதல் கிடைக்கும். அதை உற்பத்தி அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்ததுக்கு எங்களுடைய வேந்தர் பாரிவேந்தர் திரு பச்சமுத்து அவர்களுடைய விஷன், அதோடு கூட எங்கள் ப்ரோ சான்சலர் டாக்டர் சத்யநாராயணன் அவருடைய செயல்முறை, அது கீழே நாங்கள் எல்லா விதமான ரிசர்ச்சும் செய்ய
எங்களுக்கு ஊக்குவிச்சிருக்காங்க. இதை தவிர அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஏற்றாப்போல் எங்களுக்கு அந்த ஆட்களும் ப்ரொஃபஷனல்ஸும் இருக்கிறாங்க. இந்நேரம் இந்த கோவிடை பற்றி ஒரு 4-5 ரிசர்ச் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஒன்று சித்தா மருத்துவமனை கூட போயிட்டுருக்கு, ஒன்று பிசிஜி வேக்சினேஷன் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி 4-5 ரிசர்ச் ட்ரையல்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் முக்கியமானது இதுதான். இப்போ இதை பற்றி கொஞ்சம் மேலே சொல்கிறதுக்கு நான் என்னுடைய சகயோக குழுவினர் டாக்டர் சுந்தரம் அழைக்கிறேன். அவர் 2-3 வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கேள்வியில் நீங்கள் கேட்கலாம். நன்றி. இந்த எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் இந்த ஆராய்ச்சி செய்வதற்காக பரிசோதனை, அதாவது ஹியூமன் கிளினிக்கல் ட்ரையல் இங்கு நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. இது கிடைத்ததுக்கு காரணம் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னாங்க. இங்கே ஏற்கனவே இங்கே மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே இப்போ ஆராய்ச்சி செய்கின்ற பேராசிரியர் சத்யஜித், மெல்வின் இவர்கள் இருவரும் இந்த கிளினிக்கல் ட்ரையலுக்காக சிறப்பாக தகுதி பெற்றவர்கள். நிறைய கிளினிக்கல் ட்ரையல் செய்துட்ருக்காங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி 2 பேருக்கு ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் இவங்க அடுத்த 28 நாளுக்கு அப்புறம் அனதர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஒரு 42 டேஸ், அப்புறம் 104 டேஸ், 194 டேஸில் திரும்ப அவங்க திரும்ப அவங்களுக்கு பரிசோதனை செய்து அவங்களோட ரத்த மாதிரிலாம் எடுத்து அந்த ரத்தத்தில் எதிர்ப்பு சக்தி இருக்குதா என்பதை அறிந்து அதன் பின்விளைவுகள் இல்லாமல் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிற இதை பார்த்து இந்த வேக்சினுடைய தகுதியை அறிந்து மக்களுக்கு கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வரணும். அது நாங்கள் நல்ல விதமாக இதில் முடிவு எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக இந்த கொரோனாவுக்காக உலகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. நிச்சயமாக இந்த கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி நிச்சயமாக மக்களுக்கு பயனரை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். You can answer. How many people in this trial? English le sollama. Come closer to the mic. Just go closer to the mic. Push your chain closer to the mic. Sir, actually complete மாறிட்டாங்க. நீங்க இங்க ஆடியோ பிக்கப் பண்ணாதீங்க. எத்தனை பேருக்குன்னு கேட்டீங்க? 50லேருந்து 80 நம்ம நிர்ணயிச்சிருக்கோம். ஸோ ஃபேஸ் 1ல மொத்தமாக 375 மெம்பர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவில் டோட்டலாக 375. அதில் 12 சென்டர்ஸில் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இங்கே மேபி 50, அரௌண்ட் 50 to 100 அப்ராக்சிமேட் நம்பர். ஸோ ஒன்றும் ஸ்பெசிஃபிக் நம்பர்லாம் ஒன்று சொல்கிறது. யூ ஆர் நாட் given us any targets. So depending on number of volunteers we will look at the camera well. Sir, age wise எப்படி பிரிக்கிறீங்க நீங்க? இந்த வேக்சின் செலுத்துறதுக்கு ஏஜ் வைஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஏஜ் வைஸ் எப்படி பிரிக்கிறீங்க? இது எப்படி பரிசோதனை முடிச்சு எப்படி 2 வாட்டினா 14 நாளுக்கு அப்புறம் திருப்பி அதே வாலண்டியர் வரணும்? அதை பற்றி கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேஸ் 1 ட்ரையலில் 18 to 55 இயர்ஸ் ஏஜ் தான் எடுக்கிறோம். 55 மேலே எடுக்க மாட்டோம், 18 கீழே எடுக்க மாட்டோம். ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் ஃபேஸ் 1 ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் 2 ட்ரையல்ஸில் கொஞ்சோட நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபேஸில் இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் எடுப்பாங்க. மேபி பியாண்ட் 55, 65 இயர்ஸ் வரைக்கும் எடுப்பாங்க. பட் இது ஃபேஸ் 1, அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ட்ரையல் ஜஸ்ட் டில் 55 இயர்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் 14 டேஸ்க்கு அப்புறம் செகண்ட் டோஸ் கொடுப்போம். ஸோ ட்ரையலோட ப்ரோட்டோகால் படி 2 டோஸ் ஃபார் எவ்ரி வாலண்டியர். அந்த 2 டோஸ் கொடுத்த பிற்பாடு டே 28, டே 42, டே 104, டே 194 இந்த ஸ்பெசிஃபிக் டேஸ் அவங்க we call them here blood test எடுத்து எந்த அளவுக்கு ஆன்டிபாடிஸ் வந்திருக்கு against the corona antigen அதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி we will be able to say இந்த வேக்சின் வேலை செய்தா இல்லை. நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுத்துறீங்க? ஏஜ் என்ன ஏஜில் கொடுத்துறீங்க? இன்னைக்கு எல்லாம் மிடில் ஏஜ் பீப்புள் தான். ஒன்று அரௌண்ட் 30s, another one around 40s. அவங்களுக்கு வேற ஏதோ வியாதி இருக்கக்கூடாது. They are all normal people. இந்த தடுப்பூசி போடும்போது
ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா அதை பற்றியான ஒரு ரியாக்ஷன் இல்லையா? reactions you had today? reactions. No. Loading to the Yeah, today we had given vaccine to two subjects, one around 10:30 and one around 11 o'clock. So, as per the protocol, we didn't have any, we didn't observe any adverse reaction, and the patients were doing well, and it's all fine now. You call them volunteers. Yes. இந்த வாலண்டியர்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சார்? அது எப்படி, அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கும் செகண்ட் ஃபேஸ்க்கும் எவ்வளோ நாட்கள் ஆகும் அந்த ட்ரையல்? இது அதை பற்றியான What is the test So- you do? ஸோ வாலண்டியர்ஸ் வந்து டோட்டலாக இட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் தேர். ஸோ அவங்களே தானாகவே எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு they are asking more details இந்த ஸ்டடியை பற்றி விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ண கேட்குறாங்க. ஸோ இனிஷியல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த கம் ஹியர் தி ஷோ இன்ட்ரெஸ்ட் அவங்களே வருவாங்க. தென் we explain to them again in detail இந்த ஸ்டடியை பற்றி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணோம், என்னென்ன டெஸ்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு கன்வின்சிங்னாக்கா தென் தே சைன் த கன்சென்ட் அண்ட் தென் அதுக்கப்புறம் டெஸ்டிங் வாலண்டியர்ஸ் வீட்டில் எப்படி இருக்கணும் சார்? ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? எனி அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? வீட்டில் இருக்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? சார், ஆடிங் டு திஸ் பாயிண்ட், அந்த வாலண்டியர்ஸ் வந்து நீங்கள் இந்த டோசேஜ் கொடுக்குற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வச்சு கண்காணிப்பீங்களா, இல்லை அவங்க ஜென்ரலாக அவங்களோட வேலை பார்க்கறதுக்கு வெளியில் போயிட்டு வராங்க? இல்லை, இன்ஜெக்ஷன் போடுற நாள் அன்னைக்கு மட்டும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அதுக்கப்புறம் தே கேன் கண்டினியூ தேர் யூஷுவல் ஆக்டிவிட்டிஸ். இப்போ இந்த Physical distancing at home. ஃபர்ஸ்ட் இது போடும்போது பார்த்தீங்கன்னா 28 42 அந்த மாதிரி போகுது இல்லையா? இப்போ செகண்ட் ஃபேஸ்க்கு டிலே ஆகுமா, இல்லை இப்போ இது ஆல்டர்னேட்டிவாக அது பண்ணிட்டு இருப்பீங்களா அந்த ட்ரையலும்? அதை பற்றி Yeah, this is a seamless phase 1, phase 2 trial. So once we start the phase 1 trial, after 1 month, we'll see the result of some of the subjects, and then based on the result, the phase 2 also will continue. So phase 1 and phase 2 will continue simultaneously. That is the plan of the ICMR as well as the Bharat Biotech International. இதுக்கான டைம் ஃப்ரேம் ஏதாவது இருக்கா இந்த இதுக்குள்ள அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை, அவங்க ஒன்றும் டைம் ஃப்ரேம் ஒன்றும் கொடுக்கல. இதுக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும் ஒன்றும் இதுக்கு இல்லை, இப்போ ஒன்றும் பாரத் டெட்லைன் பொறுத்தவரைக்கும் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இது பண்ணுறாங்கலாம் சொல்லிட்டு இல்ல. இருக்காங்க. அந்த ஃப்ரேம் இல்லை, டைம் ஃப்ரேம் எங்களுக்கு ஒன்றும் டெட்லைன்ஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அது ஜஸ்ட் ஒரு இனிஷியல் கம்யூனிகேஷன் ஸோ தட் வி ஸ்டார்ட் த ப்ராசஸ். பட் எங்களுக்கு ஒன்றும் டெட்லைன் ஒன்றும் கொடுக்கல தட் வி ஹவ் டு ஃபினிஷ் த ட்ரையல் பை திஸ் டைம். இந்த மாதிரி ஒன்றும் டெட்லைன் அவங்களே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஆமா. டு கட் த ரெட் டேப் அண்ட் மேக் இட் கோ ஃபாஸ்டர். அதுக்கு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா யூஸ்வலாக இதெல்லாம் டிலே ஆகும் 6 மாதம் 1 வருஷம். இப்போ இருக்கிற பேண்டமிக்கில் வந்து நம்ம குயிக்காக ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கன்னு அந்த எத்திக்ஸ் கமிட்டின்னு இருக்குது. அது கிளியரன்ஸ் எல்லாம் குயிக்காக வாங்குறதுக்காக அந்த டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. பட் ஆக்சுவலாக 15 ஆகஸ்ட்குள்ளார முடிக்கிறது கஷ்டம். இன்னும் கொஞ்சம் அதிக நாள் ஆகும். சார், மற்றபடி இப்போ ரிசர்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு பலன் நம்புறீங்க? எவ்வளோ நாள் இது சக்ஸஸ் ஆகுன்ற எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு இந்த கோவேக்சின்? ஸோ How effective So- is going to be prediction? ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியாது இப்போதைக்கு. அதனால தான் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் பண்ண ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸ், அதாவது அனிமல் ஸ்டடீஸில் மிருகங்களை பண்ணுற டெஸ்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சேஃபாக இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது, ஆன்டிபாடிஸ் ரைஸ் ஆகுது. அதனால நம்புகிறோம் தட் திஸ் வேக்சின் வந்து ஒர்க் ஆகும். பட் ஃபைனலாக கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இட்ஸ் சேஃபாக இல்லை எஃபெக்டிவாக. இந்த டோஸ் கொடுக்கறதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எவ்வளோ டோஸ் கொடுக்குறீங்க மருந்து, செகண்ட் டோஸ்க்கு எவ்வளோ மருந்து கொடுக்குறீங்க? Dosage. ஓகே, இனிஷியலாக த்ரீ மைக்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் வாலண்டியர்ஸ்க்கு 6 மைக்ரோகிராம். அண்ட் பேஸ்ட் ஆன் த ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க ஒரு கமிட்டி போட்டு டிசைட் பண்ணுவாங்க ஹவு டு எஸ்கலேட், அடுத்த ஃபேஸ் அடுத்த டோஸிங்க்கு போகணுமா இல்லை அதே டோஸ் மெயின்டைன் பண்ணணுமா. ஸோ தட் இஸ் த டிசிஷன் டேக்கன் பை த பாரத் பயோடெக். சார், இந்த டெஸ்ட் இப்போ நல்லபடியாக முடிஞ்சு நடைமுறைக்கு வந்தால் இந்த செலவு வந்து ப்ரைவேட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் வந்து எவ்வளோ செலவு பண்ண முடியும்? ஒரு தனி மனிதருக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ண முடியும்? ஒரு ஆள் டெஸ்ட்டு என்னை காப்பாற்றணும் அப்படின்னு. இல்லை, இது வந்து நீங்கள் கேட்குறது வந்து இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு, இது நோயை தடுக்கிறதுக்காக வேக்சின். அதாவது இப்போ எல்லாருக்கும் பயம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எனக்கு வரப்போதான்னு சொல்லி. அது வராமல் இருக்க தடுப்பூசிக்காக இதை செய்யறாங்க. அந்த இப்போ தனியார் ஹாஸ்பிட்டல் ஒரு மதிப்பு இந்த ஊசி போடணும்
இங்கே வந்து போடணும் அப்படின்றப்போ அப்படி போடணும்னா இல்லை இப்போ ட்ரையல் முடிஞ்சு இது வரைக்கும் ஒரு செலவும் யாருக்கும் கிடையாது, எல்லா செலவும் அவங்க ஏற்றுக்கிறாங்க ட்ரையலில் பொறுத்த வரைக்கும். அவங்களே ஐசிஎம்ஆர் மூலயமா அது பாரத் Company. கம்பெனி தான். ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு செய்யறதுக்காக அவங்க இந்த ட்ரையலை நடத்துகிறாங்க, அது டெஸ்டிங் பண்ணுறதுக்காக. அதனால செலவு ஃபுல்லாக அவங்க தான் எடுக்கிறாங்க. இந்த வாலண்டியர்ஸ்க்கும் அவங்க காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இன்சூரன்ஸும் இருக்குது, ஏதாவது விபரீதமாக ஆச்சுன்னா கூட அது பாதுகாக்கிறதுக்கு அது என்ன செலவாகுமோ அது கூட அவங்களே கவர் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த வேக்சின் வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது, அது வந்து நம்ம எல்லா பப்ளிக் கொடுத்த போய் போலியோ கொடுக்குறோம். அந்த மாதிரி எதுக்காக கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு போலியோ தடுப்பு அது திரும்பி வராமல் இருக்கிறதுக்காக, அதுக்கு பயன்படுறதுக்காக இந்த ஆராய்ச்சி நடக்குது. யூஸ்வலாக நீங்கள் நோய் வந்தால் இது வேலை பண்ணாது. எவ்வளோ பேர் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் பேசிக்காக இப்போ 2 பேர் சொன்னீங்க, இன்னும் எவ்வளோ பேருக்கு இந்த ட்ரையல் பார்க்குறது, இன்னும் எவ்வளோ பேர் வாலண்டியர்ஸ் வச்சுருக்கீங்க? சொன்னாங்களே 50லேருந்து 80 பேர். 50 நாளில் கொடுப்பீங்க? 2-3 வீக்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். அப்போ தான் எல்லாரையும் கம்பேர் பண்ண முடியும். So as I told you, the phase 1, phase 2 trial will continue. So we have got approval for both phase 1 and phase 2. So total, like in phase 1 is there are 375. We are expecting 50 subjects, volunteers to enroll, and in phase 2 also like 100. So it will go nearby 100 volunteers from our site in SRS. சார் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு மெடிசன் கொடுக்குறீங்க, 14th டே என்ன மெடிசன் கொடுக்குறீங்க? 28, 42, 104 and 194. ஸோ இந்த ஸ்பிட் அப் அந்த மெடிசன் இப்போ கொடுக்குறது தான் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி சொல்லுவீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் டோஸ் அண்ட் டே 14 இட்ஸ் சேம் மெடிசன். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் கிடையாது, ஜஸ்ட் வாலண்டியர்ஸ் வரணும், பிளட் சாம்பிள் மட்டும் கொடுத்துட்டு போனால் போதும். இன்ஜெக்ஷன் அதுக்கப்புறம் நோ இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ ஒன்லி 2 injections, one at day 0, இன்னொன்று வந்து 14 days. இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 6 monthsல வந்து எந்த எஃபெக்டும் இல்லை அப்படின்றது சொல்ல முடியாது இல்லையா? இட் மே டேக் 1 year அந்த சைடு எஃபெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா? ஸோ 1 year வரைக்கும் அந்த இருக்கும் இல்லையா, அந்த பிளட்டுக்குள்ள போய் அதோட எஃபெக்ட் இருக்கா? 6 monthsன்றது ட்ரையல் அண்ட் டெஸ்ட் கரெக்டாக இருக்குமா? அதாவது ஒரு வாலண்டியர் ஒரு ஊசி போட்டிங்கன்னா பிளட்ல போச்சுன்னா அது ஒரு 3 months to 6 months மட்டும் வெரிஃபை பண்ணிட்டா போதுமா? அது 1 yearக்கு அப்புறம் கூட அந்த சைடு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படி நீங்கள் அதை எடுக்கிறீங்க அந்த ட்ரையலை? யூஸ்வலாக வந்து இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா there will be an initial period of follow-up. ஸோ இந்த ட்ரையல் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஃபாலோஅப் வந்து இன்டென்ஸ் ஃபாலோஅப் இஸ் ஃபார் 6 months. அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் தட் 6 months அப்புறம் நாங்கள் அவங்கள மறந்துடுவோம். they will be asked to continue to follow them up. Maybe once in 3 months ஒரு ஃபோன் கால் அட்லீஸ்ட் நாங்கள் பண்ணுவோம். இல்லை நீங்கள் சொல்கிறது லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் கேட்குறீங்க. லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ சாங்ஷன் 6 months கிடச்சிருக்கு, அது வில் கெட் எக்ஸ்டெண்டட். எல்லா ட்ரையல்ஸுக்கும் இந்த ட்ரையல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கம்பெனிஸ் கண்டினியூ டு ஃபாலோ த பேஷண்ட்ஸ், அது சேஃப்டிக்காக. ஸோ இந்த நார்மல் மெடிசன்ஸ் கூட ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஸ் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து they will continue to follow the patient. அதாவது பேஷண்ட் வந்து நல்லா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக they will follow the patient for some more time. ஸோ எக்ஸாக்டாக 6 monthsக்கு அப்புறம் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. 2 ஆஸ்பெக்ட் இருக்குது, ஒன்று சேஃப்டி, ஒன்று எஃபெக்டிவிட்டி. எஃபெக்டிவ்னஸ் பார்க்குறதுக்கு லாங் டேர்ம் எஃபெக்டிவ்னஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சேஃப்டி வந்து ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் 6 months தெரிஞ்சிடும். அந்த டெஸ்ட்ன்றது வந்து அது முடியும் வரை உங்கள் பார்வையில் ஆமாம் ரெகுலராக இருக்கும். சார் இப்போ காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ அதோட காம்பன்சேஷன் எந்த லெவலுக்கு இருக்கும் சார்? எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? டீட்டெயிலாக படிக்கணும்னா அது டாக்குமெண்ட் படிக்கணும். எல்லா விதமான காம்ப்ளிகேஷனுக்கும் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. As per the norms, As per the government. as per government rules, compensation க்கு ஒரு rules mechanism frame பண்ணிருக்காங்க. ஒரு ஃபார்முலாவே இருக்கு calculation பண்றது. So as per the law rules, new drugs and clinical trials rules வந்து law இருக்கு. அந்த rules படி we will give compensation. சார் இப்போ அந்த டோனர்ஸ் வராங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பேமெண்ட்ஸ் அந்த மாதிரி தரோம்? Volunteers. Allowance. Yeah, there is a travel அதாவது அவங்க போயிட்டு வர செலவுக்கு வந்து we are providing. mentioned. இது உங்க சைடுல இருந்தா company Every visit 1000 rupees கொடுக்குறாங்க. BCG vaccine trial for prevention against COVID, அது என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? So BCG வச்சியும் நம்ம கோவிட் இது பண்ணலாமா? அத பத்தி என்ன? It's a recombinant BCG vaccine trial. It is given for
given to, that's also to healthcare workers and those who are working in COVID area, those exposed to COVID area, high risk patients, those only we are giving recommended vaccination. The principal investigator of that vaccine is a different doctor. The assumption is that BCG is supposed to protect against tuberculosis by stimulating the immune system. So whether it will also work in this COVID also, that is what the investigation is about. But it is still undergoing. We don't know the result. Okay. ஒரு வேக்சின் சக்சஸ் ஆனா எவ்வளோ இயர்ஸ் ஆகும் சார்? இப்போ நீங்க இந்த இது பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட். இப்போ நீங்க ஆகஸ்ட்ன்றாங்க, செப்டம்பர்ன்றாங்க. ஆனா ஒரு வேக்சின் சக்சஸ் போலியோலாம் பார்த்தீங்கன்னா இட் டேக்கன் 3 to 4 years ஆச்சு. ஸோ இப்போ இது நம்ம சொல்லிட்டே இருக்கோம், நான் அடுத்த மாதம் வரும் அடுத்த மாதம் வரும். ஆனால் ஜென்ரலாக ஒரு சக்ஸஸ் ஆனா வேக்சின் சக்ஸஸ் அப்படின்னா அது எவ்வளோ வருஷம் ஆகும்? நாங்கள் சொல்லலை. இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப கரெக்டு. யூஸ்வலாக இயர்ஸ் ஆகும். யூஸ்வலாக இயர்ஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனால இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையும் வேக்சின் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் பண்ணுறாங்க. ஸோ தட் மார்க்கெட்டில் வேக்சின் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்சலரேட்டட் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. எல்லா ஸ்டடீஸும் இப்போ கோவிட் ஸ்டடீஸில் இப்படி தான் போயிட்டுருக்கு. பட் மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் கூட இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கண்டினியூ டு ஃபாலோ. அதாவது இந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க, அவங்க லாங் டேர்ம் எஃபெக்ட் என்ன இருக்குது, அதெல்லாம் கண்டினியூவாக வில் பி வாட்சிங். ஸ்பான்சர்ஸ் கூட இதான் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி ரேஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ அமெரிக்கான்றது அது ரேஸ் தனி, நம்ம ரேஸ்ன்றது தனி. இந்த வேக்சின் எப்படி நமக்கு அவங்க கண்டு இப்போதைக்கு இது சொல்கிறது வந்து ஒன்லி ஒன்ஸ் வி ஃபைனலி கிவ் இட் டு தி பேஷண்ட். அதான் மேடம், இது பல இடத்துல இந்த ட்ரையல் நடந்துட்டு இருக்குது. பல மாதிரியான ட்ரையல் நடந்துட்டு. இது ஒரு வேக்சின், இது ஒரு டைப்பு அட்டனுவேட்டட் வேக்சின், அதாவது ஃபுல் இதெல்லாம் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் ஆர் தேர். அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுனால ஏதாவது ஒரு வேக்சினில் நமக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நிச்சயமாக உலகம் மூலம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால நிச்சயம் நம்பிக்கை இருக்குது, நம்ம சக்ஸஸ் ஆகும்னு. First of all, it's not a race. It is a measure to save the humanity. இப்போ நிறைய I know which country. Okay. இது வந்து பேண்டமிக்ன்றது உலகத்தில் எல்லா பாகத்தையும் இது பாதிச்சிருக்கு. அந்த சிச்சுவேஷனில் நமக்கு என்ன தேவை? சம் மெடிசன் விச் கேன் ப்ரிவெண்ட் ஆர் கியூர் த டிசீஸ். இப்போ ப்ரிவென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வேக்சின், சப்போஸிங் இந்த வேக்சின் வந்து ஒரு 100 பேருக்கு கொடுத்தாங்க, 50 பேருக்கு எஃபெக்டிவாக இருந்தால் கூட இட் இஸ் சேஃப்னாக்கா கொடுக்கலாம். அது 50 பேருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அந்த பிரின்சிபலில் தான் இது ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறோம். 100% கிடைக்கிறது வந்து அதுக்கு டைம் ஆகும்.